மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைஞ்சிருக்கு. அவங்க சொன்னது மாதிரியே விஜய் இப்போ கள அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ இன்னும் நாளை பிப்ரவரி 2ஆம் தேதி பிரம்மாண்டமாக அந்த 2ஆம் ஆண்டு தொடங்க இருப்பதா சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடியே மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தாவேகாவில் இணையிருப்பதா தகவல் வெளியாச்சு. இப்போ நிர்மல்குமார், ஆதவர்ஜுன் ஆகியோர் வருகை தந்துட்டாங்க. இது அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும்? இன்னும் யாரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, மிகப்பெரிய தாக்கத்தை ஒன்றும் இது ஏற்படுத்தாது. தாவேகாவை பொறுத்தவரையில் அந்த கட்சிக்கு ஒரு பலமாக இருவரும் இருப்பார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் முதன்மை கருத்து. ஏன்னா நீங்க ஆதவ் அர்ஜுனாவும் சரி, நிர்மல்குமாரும் சரி மிகப்பெரிய மாஸ் லீடர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க தனியா அவர்கள் மட்டும்தான் சென்று இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்களே தவிர அவர்களோடு ஒரு 2000 பேரோ ஒரு 3000 பேரோ அது போன்று சரி. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் அதிமுகவில் இணைந்த போது அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். அதே போல் பழனியப்பன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகிய போது அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த மாதிரி 2 பேருமே மாஸ் லீடர்ஸ் கிடையாது. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். திரு நிர்மல்குமாரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஐடி விங்கோடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்காரு. பாஜகவிலும் அதே வேலையை தான் அவர் செய்து. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன்.